அவள் தானே எங்கள் புன்னகை. நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டேன்ல? நானும் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், ஆனால் அதை கேட்கறதுக்கு இது நேரம் இல்லை, இது இடம் இல்லைன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு அது தெரியும்னு எனக்கு தெரியும். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நானும் தான், ஆனால் கொஞ்சம் இல்லை, நிறையவே பேசணும். பேசுறதுக்கு எனக்காக ஸ்பேஸ் கொடுப்பீங்களா? அதை நான் கேட்கணும். சரி, ஓகே, கண்டிப்பா நிறையா பேசணும். இப்போ காலேஜ் கிளம்புற, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஸோ முடிச்சுட்டு ஈவினிங் கால் பண்ணுறேன். ரெடியாரு, வெளியே கூட்டிகிட்டு போகிறேன். நான் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்கவா? ம். ஒன்றும் இல்லை, நேற்று எதுக்காக அப்படி அழுதிங்க? சொல்லணும்னு விருப்பம் இருந்தா மட்டும் சொல்லுங்க. சொல்லணும்னு விருப்பம் இல்லாமலும் இல்லை, சொல்ல கூடாதுன்னு எதுவும் இல்லை. ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் நான் இருக்கேன். விக்ரம் சார், நான் உங்களுக்கு அக்ரிமெண்ட் பொண்டாட்டி தான், இல்லைன்னு சொல்லலை. இதை நான் கேட்கவும் கூடாது தான். ஆனாலும் ஏதோ ஒரு உணர்வு, ஒரு இனம் புரியாத பாசம் கூட சொல்லலாம். நீங்கள் அழுகிறத என்னால் தாங்கிக்க முடியல. அதான் என்னன்னு புரியுது. இப்போ தோணுது தப்பு பண்ணிட்டேனோ. கண்ணு கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம்னா ஒன்றுமே பண்ண முடியாது சார். நீங்கள் போங்க, போய் உங்கள் வேலையை பாருங்கள். ஈவினிங் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். நான் உங்ககிட்ட நிறையா பேசணும். என்னவோ என்னவோ என் வசந்தான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை நான் வாழ்ந்திருப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க சார், உங்க வாழ்க்கையில நான் எழுதப்படாத விதி, ஆனா உங்களுக்கு எழுதப்பட்ட விதி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அமையும். ஆனா அதை நீங்க ஏத்துக்கணும் சார். நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு மகளா கூட நான் வந்து பிறப்பேன். உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை நான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவனே. என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை. ஆனா நான் ஏன் சிரிக்கிறேன்? அவருக்கு அக்ரிமெண்ட் பொண்டாட்டியே தானே இருக்கேன். அவர் என்ன பேச போகிறாரு? எப்படியும் இந்த வீட்டை விட்டு நீ போக போகிற, என் குடும்பத்து மேலே பாசம் வைக்காதேன்னு சொல்லுவார். அதுக்கு தானே பேசணும்னு சொன்னார். ஆனால் நான் பேசணும்னு நினச்சது என்னடி? ஏன் உனக்கு வேற பாட்டே இல்லையா? இப்போ நீ யார் ஹோம் தியேட்டர் போட சொன்னதே? மூஞ்ச போயிட்டுருவேன். நான் எப்ப கார்ல வந்தாலும் பாட்டு கேட்டுட்டு தான் போவேன். உன் கூட வந்தா அதுக்கு மேல அத பாட்டு கேட்டேன். உன் கூட தான் சாப்பிட வரேன் பாத்தியா? என் புத்திய செருப்பாலே அடிக்கணும்டா. அடிச்சுக்கோடி, யாரடி வேணும்னு சொன்னா? டேய், சி, ரெஸ்டாரன்ட் வந்துருச்சு, இறங்கு. என்னால இறங்க முடியாது. அப்ப சாப்பிடாம இரு. நீ தானடி பசிக்குதுன்னு சொன்ன, டாக்டர் கிட்ட போட்டு கொடுத்தீல. கன்சீவே ஆகாம கன்சீவ் ஆனேன்னு சொன்னா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனேன். ஆமாடா, கூட்டிட்டு போனேன். அதுக்காக இங்க பாரு, நீ கோவப்படுத்தாத. இறங்கு. என்ன, நான் ஆபீஸ் வர போகணும். எனக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. இறங்கு. சாப்பிட்டுட்டீங்கன்னா வீட்டுக்கு கூட்டு போவேன், இல்ல வீட்டுல போய் தின்னு விட்டுருவேன். ரொம்ப பண்ற. இப்ப இறங்க போறியா இல்லையா? நீ ஏன்டி சாவடிக்கிற? முடியாது. ஏய்,
என்னடா எதுக்கு இப்படி இப்படி பக்கத்துல வந்திருக்க? பின்ன என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க? பசிக்குதுன்னு சொன்னியா இல்லையா? இப்போ உனக்கு பசிக்கலையா? என்ன கோவப்படுறதே உனக்கு ஏன் இப்படி இருக்க? என்ன நீ ஏன் ரொம்ப பண்ற? நான் அப்படிதான் கோச்சுப்பேன். என்ன சமாதானப்படுத்து. ஏய் ஒய்த்திய மாதிரி பண்ணாத, செம்ம காண்டாகுது. என்ன இப்ப இறங்க போறியா இல்லையா? முடியாதுன்னு என்னடா பண்ணுவ? அப்படி சாப்பிடவே வேணாம், இப்படியே இரு. என்ன நான் கிளம்புறேன். கோவமா வருது. மூஞ்சி பாரு. கோவம் வந்து செவத்துல முட்டி கூடி இறங்கிருக்கீல கடுப்பு. திமிரு பிடிச்சவன். என்னது இது? ரெஸ்டாரண்டா? இல்ல சுடுகாடு. மூஞ்ச பேத்துருவேன். அப்ப என்ன பார்த்தா எப்படி தெரியுது? வந்தமா கொட்டிக்கிட்டமா போனமான்னு இருக்கணும். அது நடு இது நடு இதுக்கு கேள்வி கேட்டுட்டே இருக்க. ஓடி உள்ள போ. என்ன நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டே இருக்க? நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். இங்க பாரு, என்ன பத்தி உனக்கு தெரியாது. இங்க பாரு, நான் கூட உன்னை இப்ப இங்க சாப்பிட கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். ஏன் திரும்ப கூட்டிட்டு வந்த? நீ கேட்கணும். கேள சொல்லி தொலை. நேத்து என்னால நீ சாப்பிடலன்னு சொன்ன பத்தியா? நான் வேற குடிச்சிட்டு வந்துட்டு டான்ஸா நல்லா வேற சொன்னேன். அதான் என்னால யாரும் சாப்பிடாமலாம் இருக்க கூடாது. ஓகே, அதனாலதான் ஹோட்டல் கூட்டிட்டு வந்தேன். போய் கூட்டிக்கோ. ஐயடா. அப்புறம் நீங்க பாவம் பார்த்து நாங்க சோறு சாப்பிடணுமா? எனக்கு அவசியம் இல்ல. அதுக்கு நான் பட்னியாவே இருந்துட்டு போவேன். என்ன? இது பாரு, நான் பொறுமையா தானே இருக்கேன். எதுக்கு எப்ப பார்த்தாலும் கடிச்சுட்டே இருப்ப? கோவம் வருதுடா. மூஞ்சி பாரு. கோவப்படாதடி, போடி. எதுக்கு என் மூஞ்சிவே பாக்குற? பார்க்க நல்லா அழகா இருக்கியா? அதான். ஐயடா, நீங்க சொல்லி நாங்க அழகுன்னு தெரியுமா? ஓஹோ, நீ அழகா இருக்கணும் நினைப்பு. ஹாஸ்பிட்டல் ரிசல்ட் வர்றதுக்கே மத்தியானம் ஆகி போச்சு. இப்ப மணி என்ன தெரியுமா? ஈவினிங் 6 o'clock. இனி வீட்டுக்கு போகிறதுக்கு விடிஞ்சிருண்டி. என்ன சாப்பிடுற? என்ன நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? இப்படியே பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான்டா. முதல்ல தொண்டையை துறக்காதடி. நான் அப்படிதான் பேசுவேன். ஸோ இவர் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண எனக்கு டைம் இல்லை. என்ன இப்படியே எனக்கு நேரம் ஆகுது. இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு கோவிந்தா கோவிந்தா தான். என்ன வேணும்னு சொல்லு. சர்வர் வரட்டும், பொறு. வெல்கம் சார், வெல்கம் மேம். என்ன சாப்பிட்றீங்க? சொல்லுடி. எனக்கு ஒரு நூடல்ஸ், அப்புறம் ஒரு சிக்கன் பிரியாணி. இப்போதைக்கு இது போதும். அப்புறம் வேணும்னா வாங்கிக்கிறேன். உங்களுக்கு சார்? எனக்கு ரோஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே சார். வர வர இவன் மேல ஒரு மாதிரி அன்பு அக்கறையும் அதிகமா இருக்க மாதிரியே இருக்குல்ல? ஒருவேளை நான் மிருதுளாவை பார்க்கறதுக்கு முன்னாடியே இவளை பார்த்துருந்தேனா இவ்வளவுதான் லவ் பண்ணிருப்பேனா? இவ இடத்துல வேற எந்த பொண்ணா இருந்தாலும் நேற்று நான் நடந்துக்கிட்டதுக்கு என்ன கண்டிப்பா தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாடுங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம டீசெண்டா நடந்துக்கிட்டாலே ஞாபகம் இருக்கு எனக்கு. இதுதான் என் லைஃபா? இனி இவன் தான் என் வாழ்க்கையா? அத வந்துச்சுல, என் மூஞ்சதுக்கு பாக்குறேன். சாப்பிடு. நீ மூடு, எனக்கு சாப்பிட தெரியும். ஓகே, நீ தின்னு. எனக்கெல்லாம் வாய் மட்டும் இல்ல இருந்துச்சுக்கோ, என் நாய் தூக்கிட்டு போயிருண்டி. ஒன்ன மட்டும் என்ன வேண்டா, ஓவரா பண்ணாத, சாப்பிடு. டேய் எருமை, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன்னு கூட்டி போய் ஒரு நைட் ஆக்கிட்ட தெரியுமா? விடு, உடம்பு தானே முக்கியம். ஒன்றும் இல்லை, ஃபார்மசியில் லேட் ஆயிடுச்சதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் சொன்னேன் வேற ஃபார்மசி போலான்னு. சொன்னா கேட்கறியா? எதையாவது சொன்னா எதையுமே காதுல வாங்குறது. இந்த மகேஷ் ஹாஸ்பிட்டல்ல உன் அண்ணன் என் அக்காவை தூக்கிட்டு போனான்ல, அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது. ஆனா அது என்ன ரீசன் தெரியல. அது என்ன ரீசன்னு எனக்கும் தெரியல. நான் வீட்டுக்கு போயிட்டு சரணுக்கு கால் பண்ணிட்டு உன்கிட்ட சொல்கிறேன். ஓகே? சரி. அப்புறம் அடுத்த பிளானா சரணையும் சந்தியாவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் போட சொன்னேன். ஒரு பொண்ணை ரெடி பண்ண சொன்னேன். ஓகே, அடுத்து ஆஃபீஸில் அவளை இறக்கிடலாம். நானே ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணுறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயம் செய்யணும். புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு ஹனிமூன்னு ஒன்று வைப்பாங்க தெரியுமா? ஆமாம் இல்லை, அது சரணுக்கும் சந்தியாக்கும் உனக்கு எனக்குள்ள. ஓகே? ஏன் நம்ம 2 பேர் போனால் என்ன தப்பா? டேய் புத்தி எப்படி போகுது பாரு குரங்கு. ஹனிமூன்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ அதை வச்சு முதல்ல அவங்க 2 பேத்தையும் ஹனிமூன் அனுப்பணும். அப்படின்னா தான் அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்டா. இப்போ அங்கே நம்ம வீட்டிலே இருந்தாலும் கசகசன ஆள் இருப்பாங்க, நம்ம நினச்சதை நடத்த முடியாது. ஆனால் இப்போ அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஃப்ரீடமான ஒரு ப்ரைவசி இருந்துச்சுன்னா அவங்க 2 பேத்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது சீக்கிரமாக ஆயிடும். இப்போ என்னடி பண்ணணுங்கிற? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, சரண் மனசை மாற்றி ஹனிமூனுக்கு பிளான் பண்ண சொல்லு. என்னடி அவனுக்கு எனக்குமா ஹனிமூனு? என்னமோ ஹனிமூனுக்கு போய் பிளான் பண்ணுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. தேவைப்பட்டா எனக்கு பதிலாக உன் அண்ணனை கூட்டிட்டு ஹனிமூன் போவேன்.
ஏய், என்னடி இவ்வளவு கேவலமா பேசுற? அண்ணன் நீயும் ஒன்னாயிருவிய? என்னடி ஆயிரம் தான் அண்ணன், அண்ணன் மேல பாசம் அதிகம்தான். உனக்காக சரணையும் சரணுக்காக உன்னையும் விட்டு கொடுக்க முடியாது. இருந்தாலும் இந்த அளவுக்கு கீழ்த்தனமா இறங்கி பேசுற. ஐயா அப்படி ஓவரா வடியாதானே? உன்னை பத்தியும் தெரியும், உங்க அண்ணனை பத்தியும் தெரியும். ஓ, சரி சரி சரி, இப்போ என்ன பண்ணணுங்கிற? இப்போ பிளானு ஆஃபீஸ்க்குள்ள ஒரு பொண்ணை இறக்குறது. இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. ஹனிமூன் போயிட்டு வந்து பொண்ணை இறக்கணுமா, இல்ல பொண்ணை இறக்கிட்டு ஹனிமூன் கூட்டு போகணுமா? ஏய், என்னடி ஏன்டி எப்ப பார்த்தாலும் அக்காவும் தங்கச்சி ஒரே மாதிரியே திட்டிட்டு இருக்கீங்க? சோ எங்க அண்ணன் என்னமோ எப்ப பார்த்தாலும் முண்டா முண்டான்னு சொன்னா திரும்புறான். அடுத்து நீ வர்றியா? குடும்பத்துக்கு இது பழக்கப்பட்ட வார்த்தையா இருக்கும்டா. இருக்கும், யாருக்கு தெரியும். என்ன சரிடி, இப்ப என்ன பண்ணணும்? நான் என்ன சொல்றேங்கிறத காதுல வாங்க, ஓகேவா? ஆஃபீஸ்க்குள்ள ஒரு பொண்ணை புதுசா உள்ள கொண்டு வந்து சரணுக்கும் சந்தியாவுக்கும் நடுவில் பொசிசிவ் கொண்டு வர்றது ஒரு சைடு இருக்கட்டும். ஆனா இது வந்து எப்போ வேணாலும் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனால் ஹனிமூன் அப்படி கிடையாது, எப்போ வேணாலும் மனசு மாறும். ஸோ உன்னங்கிட்ட ஹனிமூனை பற்றி எடுத்து பேசு. எங்கே போகணும், என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். ஹனிமூன் பத்தி இவ்வளோ பிளான் போடுற? உனக்கு எல்லாம் தெரியுமா? என்னடி, நம்மளுக்கு யூஸ் ஆகும்ல, கூட நம்மளும் வேணா போயிட்டு வரலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பாத்திரலாம். சரிடி, சரி, அதை நான் பாத்துக்கிறேன், ஓகேவா? சரி. என்ன ஒழுங்கா சாப்பிட்டுட்டு டேப்லெட்டை போடு, ஓகே? கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நாளைக்கு முடிஞ்சா ஒர்க்குக்கு லீவ் போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடம்பு சரியானதுக்கப்புறம் போகலாம். உடம்ப பார்த்துக்கோ. டேப்லெட்டு கரெக்டாக போடு, கவருக்குள்ளே இருக்கு, ஓகே? டானிக் இருக்கு, அதையும் குடி. முதல்ல வீட்டுக்கு போனது சாப்பிடு. ஹோட்டல் போகலாமான்னு கேட்டால் வேணான்ட்ட, ஓகேவா? நல்லா போய் சாப்பிட்டுட்டு டேப்லெட்டை போட்டுட்டு தூங்கு, ஓகே? சாப்பிடாம படுத்தேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். என் பொண்டாட்டி மேல எனக்கு கேரிங் இல்லாம வேற யாருக்கு இருக்குமா? மண்டையாட்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, மூஞ்ச பேத்துருவேன். சரணியும் சந்தியாவையும் சேர்த்து வைக்கிறது ஒரு சைடு இருந்தாலும் ஓ மேல எனக்கு இருக்கிற காதலும் அக்கறையும் எப்போதும் போகாது, ஓகே? வீட்டுக்கு போயிட்டேன்னு ஒரு மெசேஜ் பண்ணு, ஓகே? அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து நான் கிளம்புவேன். ஏண்டி இப்படி இருக்க? சரி, பார்த்துப்போம். என்ன பொடி டேப்லெட்? ஆமா, பின்ன பிடிக்காதா? நீ உயிரடி. ஓகே ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறமா நான் உயிரா இருக்கேனா இல்லை எப்படின்னு பார்த்துடலாம். சரி ஓகே, நான் கிளம்புறேன், நீ பார்த்துப்போ. அவ்வளோதானா? வேற என்ன வேணுமா? வேற என்னென்னமோ வேணும். சரி, நடுரோடா இருக்கு, வேணாம். ரொம்பதான். என்ன? ஏய் என்ன? முழுசா உரிமை எடுத்துக்க விரும்பல, ஆனாலும் உரிமைன்னு சொல்லிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. இதுக்கு இருவரும் காண துடித்த நாளா, இதுதான் இதுதான் இதுதான், இருவரும் சேர துடித்த நாளா. Love you too. பிடியதில் விடுவேனா, இனி உன்னில் விடுவேனா, விரலுடன் நடுவிரல் கடத்திய காதல மறுப்பேனா, உடன் வருவேனா, தொடுவேனா, எனது ஒரு துளியில் தவிக்கிற சரிதானா. அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியும். அப்புறம் எதுக்கடி வாங்கின? ஏன் வாங்க என்ன ரொம்ப பண்ணாத என்ன? ஸோ முருகா, என்னால முடியல. இப்படிதான் தேவையில்லாததெல்லாம் சாப்பிட்டா வாமிட் வராம வேற எப்படி? நீ மூடு. என்ன பில் நானே பே பண்ணிக்கிறேன். ஒன்றும் தேவையில்ல, நானே பே பண்ணிக்கிறேன். நான் பே பண்றேன். நான் பே பண்றேன். முடியாது, நான் தானே நிறைய சாப்பிட்டேன், நான் தான் பே பண்ணுவேன். என்னடா? நான் தான் பே பண்றேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன?
என்கிட்ட வம்பிடுத்து சண்டை போடணும் அப்படித்தானே? ஏய், என்னாச்சு? ஐயோ, டேய், 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 ஏன்டா அப்படி இருக்க? சாரி bro, noodles ஆயிடுச்சு. வச்சிருந்தியே, தக்காளி சட்னி ஒண்ணு. அதுவும் கொட்டிடுச்சு. இப்ப நான் என்னடா பண்ணுவேன்? நான் வேணும்னு பண்ணல. தெரியாம தான் கை தவறி தட்டி. இருச்சே, இப்ப நான் என்னடா பண்ணுவேன்? ஏய், ரொம்ப பண்ணாதடி. என்ன, அங்கதான் வாஷிங் இருக்கு, போய் க்ளீன் பண்ணிட்டு வா, க்ளீன் ஆயிடும். நீ மூடு, அது clean ஆகும்னு எனக்கும் தெரியும். இப்ப தள்ளி வேண்டியல. சாரி bro, அழுக்கா இருக்கும். இப்ப நான் எப்பறா இது பண்ணுவேன்? போ. போடா. ஏய், ரொம்ப பண்ணாதடி. போ, க்ளீன் இருக்கு, நான் வெயிட் பண்றேன், போய் க்ளீன் பண்ணிட்டு வா. சாரி எல்லாம் ஆயிடுச்சு. ராஸ்கல். அதான் வேணும் பண்ணலன்னு சொல்றேன்ல, அங்கதான் வாஷ் மிஷின் இருக்கு, போய் க்ளீன் பண்ணிட்டு வா. அது போகாதுடா. அசிங்கமா இருக்கும். இதோட நான் வீட்டுக்கு போனா இனி எல்லாரும் ஒரு மாதிரி பாப்பாங்க. அது போகாது, நீ எப்படி சொல்ற? நான் சொல்லாம செத்து போய் உங்க தாத்தா வந்து சொல்வாரே. ஓ, மண்ட சூடாகுதுடி. மவனே, நான் போய் க்ளீன் பண்ணுவேன். க்ளீன் பண்ணிட்டு ஆகலன்னு வை. நீ அவ்வளவுதான், முடிஞ்ச பாத்துக்கோ. என்னம்மா, எங்க கிளம்பிட்ட மாதிரி இருக்கு? டிப் டாப் ரெடியா? ஆமாக்கா, கொஞ்சம் வெளியே போலாம். யார் கூட? என் குழந்தை கூடயா? ஆமாக்கா, வெளியே போலான்னு சொன்னாரு. அது பாரு. சரி சரி, என்ஜாய் பண்ணுங்க. சந்தோஷமா இருந்தா சரி. ஆமா அக்கா, கேட்கணும்னு நினைச்சேன். காலையிலேயே சரணும் சந்தியாவும் வெளியே போனாங்கல்ல, இன்னும் வரலையா? அதை நினைச்சாலே சிரிப்பு தான் வருது எனக்கு. காலையிலேயே சரண் இருந்த கோலம் தெரியல. எங்க நாங்க அவசரமா போறோம்னு சொல்லி கிளம்பி போனாங்க. எப்ப பதில சண்டை தானே போடுதுங்க. தெரியல, இன்னும் வரல. ஒருவேளை எங்கேயாவது கூட்டிட்டு போயிருப்பானே என்னமோ. எப்படியோ ரெண்டு பேரோட மனசு மாறினா சரிதானக்கா. அதெல்லாம் நல்லபடியா மாறும். என்ன, நீ ஒன்றும் கவலைப்படாத. சந்தியா மனசு சீக்கிரமா மாறும். சரண் மனசு மாறுறது தான் டைம் ஆகும். அது உன் தங்கச்சி கையில தான் இருக்கு. அவன் மாத்திருவாக்கா. ஆமா கனி எங்க? அவன் அப்பதையே சாப்பாடு ஊட்டி விட்டதுக்கு ஆடிட்டு இருந்தாங்க அங்க சித்தி சித்தின்ட்டு. நீ உள்ள இருந்திருப்ப போல, அவளுக்கு தெரியல. கடைசியில இப்ப எங்க போனானே தெரியல. செல்வமகள் அழகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை. பொன்மகளின் புன்னகை போல் யுகப்பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. என் பிள்ளை இட்டவத்த நடையை போல இந்த இலக்கணத்து இதயம் அடைந்ததில்லை. முத்துப்பல் திறக்கின்ற மழலை போல இந்த முன்னோர கவிதையில் வார்த்தை இல்லை. என்ன செல்லம், என்ன? உங்க அம்மா சோறு விட்டதுக்கு வேற அம்மாவா? ஐயோ வேணாம், அம்மா பாவம். அம்மாவா அப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு சாப்பிடறதுக்கு கஷ்டமா இருந்தா அப்பா கிட்ட வாங்க, அப்பா ஊட்டி விடுறேன். அம்மா மாதிரி அப்பா அடிக்க மாட்டேன். அப்பா செல்லமா என் தங்கத்துக்கு ஊட்டி விடுவேன். செல்லம். அம்மா இங்க. விஜய், ஓ மேடம் இங்க தான் இருக்கீங்களா? அங்க உங்க அம்மா தேடிட்டு இருக்கா. தெரியும்டி, சாப்பாடு சாப்பிடுற மாதிரி இருந்தா தப்பிச்சுதான் ஓடி வரும். என்னம்மா? ஒன்னும் இல்லப்பா, சரணுக்கும் சந்தியாக்கும் தாலி பிரிச்சு கொடுக்குற ஃபங்க்ஷன் வைக்கணும். அட ஆமாம்மா, மறந்தே போயிட்டேன். அதான் அதை பத்தி சம்மந்தி வீட்டுல பேசணும். அனிதா கிட்ட பேசலான்னு போனேன். அனிதா எங்க வெளியே கிளம்புற மாதிரி தெரியுது. விக்ரம் அனிதா வெளியே போறாங்க போல. சரி, அவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி மூத்தவன் நீல உன்கிட்ட தான் பேசணும். எனக்கு என்ன தாண்டி சந்தேகம் வர மாதிரி இருக்கு? எனக்கு உன் அப்பந்தான் முதல்ல பிறந்தான். அதனால உன் அப்பன்ட்ட தான் எல்லாத்தையும் கேட்பேன். வாய் வாய் சரியான வாய். அப்படியே ஆதிர மாதிரி என்ன பண்ணாடி காதல விழுகட்டும், அவ்வளவுதான். பண்ணிக்கலாமா? விக்ரமா இருக்கட்டும், கலந்து பேசிட்டு முடிவு பண்ணலாம். சரிப்பா. என்னது இது? ஃபேமிலி இங்க தான் இருக்கும் போல. பெரிய அண்ணியும் சின்ன அண்ணியும் இங்க இருக்காங்க. அப்ப சரண் பொண்டாட்டி எங்க? வாங்க குழந்தைனாரே. அண்ணி. என்ன மகேஷ், அண்ணி போடுறது ஒரு மாதிரில இருக்கு. என்ன இப்பதான் வரீங்க? எல்லாம் காலையில வீட்டை விட்டு கிளம்புறீங்க, நைட் ஆனதும் தான் வீட்டுக்கு வர்றீங்க. என்ன நீ சொல்றீங்க? வெளிய சரணோட காரையும் காணோம். சரண் எங்க? நான் உங்ககிட்ட அதை கேட்கலான்னு நினைச்சேன். காலையில 2 பேர் வெளியே போனாங்க. நான் எங்க போனாங்கன்னு தெரியும். ரைட்டு. அப்ப அவங்க ஹாஸ்பிட்டல் போனது இவங்களுக்கு தெரியாது போல. ஆனா அதுங்க ரெண்டு எதுக்கு ஹாஸ்பிட்டல் போச்சுங்க?
இப்போ அவங்கள ஹாஸ்பிட்டல் பார்த்தேன்னா வேற மாதிரி நினச்சிருவானுங்க. சும்மாவே நம்ம குடும்பத்துக்கு சொல்லியே தரணும். அஹ், நம்மளுக்கே ஃபஸ்ட்டு கன்ஃபார்மாக என்ன ஏதுன்னே தெரியாது. இவன் வேற இன்னும் வீட்டுக்கே வரல. ஃபோன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னு வருது. என்ன பண்ணலாம்? சரி, இப்போதைக்கு வாயை மூடிட்டு உள்ளே போகலாம். என்ன கொடுத்து நிறைய வாயை திறக்க மாட்டீங்க, உங்களுக்கு தெரியாதா? நீங்களும் சரணும் ஃபெவிகால வச்சு ஒட்ட வச்ச கம்மாச்சே பிரிக்கவே முடியாதே. ஆனா பொண்டாட்டி வந்ததும் பிரிஞ்சிட்டார் போல. சீச்சி, அப்படிலாம் இல்லை நீ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் என் ஃப்ரெண்டை பார்க்க வெளியே போயிருந்தேன். இப்போதான் வீட்டுக்கு நான் வர்றேன். சரி வந்திருப்பான்னு நினச்சி வெளியே காரவே காணோம். அதான். தெரியல கொழுந்தனாரே. அனி, வாங்கண்ணா. என்னடா எதுக்கு பின்னிக்கிறீங்க எல்லாரும்? அண்ணி என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லைங்க, சரணியும் சந்தியாவையும் காணோம். காலையில போனாங்க, அதான். அதுக்கு எதுக்கு இப்படி நிக்கிறீங்க? அதானே எங்க போனாங்கன்னு தெரியல. நானும் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிறான். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இப்பதான் அந்த பொண்ணு சந்தியா கால் பண்ணுச்சு. அவங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா பக்கத்து ஊர் வரைக்கும் போயிருந்தாங்களாம். அப்போ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. அப்படியே போயிட்டு திரும்ப வரும்போது காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சாம். அதனால ஒரு ஹோட்டல்ல தங்குறாங்களாம். கார் பிரேக் டவுனா? ஆமா நீ. ஃபோன் அவனோடது ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு தான் கால் பண்ணி சொன்னான். வர்றதுக்கு மார்னிங் ஆகும்னா. அப்படியா? சரி, ஓகே, இருந்துட்டு வரணும். ஹோட்டல்ல தானே தங்கியிருக்காங்க? என்னது ஹோட்டலா? ஐயோ, வீட்லயே பாடால படுவா செத்தா. ஆமா நீ அப்படிதான் சொன்ன. சரி, ஓகே, என்ன ஹோட்டல் எதுவும் தெரியல. சரி, நான் விஜய் கிட்ட பார்க்க சொல்றேன். சரிங்க நீ. அனிதா கிளம்பியாச்சு? நான் கிளம்பிட்டேன். நீங்க தான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருங்க. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. சரிம்மா. இருக்கிறதுலே நான் மட்டும்தான் வெட்டியா இருக்கணும். எல்லாம் ஜோடி சோடியில சுத்துறானுங்க. சோ கடவுளே, மூடிட்டு அவளை கூட்டிட்டு நான் இங்க போயிருந்திருக்கோம். ஹாஸ்டல் போறதுக்கு வேற எங்க போச்சுன்னு தெரியும். அது எப்படி? என் கூட வரும்போதுதான் உனக்கு ஒண்ணா ப்ராப்ளமா வருமா? வேர்க்கனே என் சாரியில நூடுல்ஸ் கொட்டி விட்டு சட்னி சாம்பார் எல்லாத்தையும் கொட்டி விட்டு அசிங்கப்படுத்தி விட்டுட்டேன். சரி, அதை க்ளீன் பண்ணிட்டு கார்ல போலான்னு போனா காரை பிரேக் டவுன் பண்ணி விட்டுட்டேன். என்னதான் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன்? ஆமாடி, வரும்போதே சாமி கிட்ட வேண்டிட்டு வரேன். அப்பா என் கார் பஞ்சர் ஆயிரும், இவ்வளவு கூட்டிட்டு நான் அங்க போகணும் இங்க போகணும். எல்லாம் தலைவிதி. என்ன தெரியாம தான் கேக்குறேன். ஏன் வேற ஹாஸ்பிட்டலே இல்லையா? அந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு தான் வரணுமா? நேரம்டா, நேரம். இங்க பாரு, இங்க நடந்த அத்தனை பிரச்சனைக்கு நீதாண்டி காரணம். மார்னிங்கே அந்த பிரெக்னன்சி கிட்ட இருக்குல்ல, அதை வாங்கி நீ செக் பண்ணிட்டா இவ்வளவு தூரம் வந்துக்க வேண்டிய அவசியமா? சொல்லுடி. நான் செக் பண்ணாம இருக்கேன். அதை பத்தி உனக்கு என்ன? எனக்கு எல்லாமே கன்ஃபார்மா தெரியணும். அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் வந்து அவசியமாடா. எவ்வளவு பெரிய வீடு இருக்கு, அந்த வீட்டை நிம்மதியா தூங்காம அப்படி ஹோட்டல்ல. ஐயோ, ரொம்ப பண்ணாதடி. எனக்கு ஹோட்டல்ல தங்கி பழக்கமே இல்ல. எனக்கு வீசிங் இருக்கு, லைட்டா அப்பப்ப வந்து போகும். எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு. நான் இப்ப என்ன பண்றது? ரொம்ப குளிர்னா, அதாவது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு குளிர் வந்தா எனக்கு வீசிங் வந்துடும். ஏன்டா எப்ப பார்த்தாலும் இப்படி பண்ற? இன்னும் கொஞ்ச நேரத்துல குளிர ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணுவேணும்? வீடா இருந்தா கம்ஃபர்டபுளா இருப்பேன். ஹோட்டல்ல நான் எப்படி இருக்கிறது? இங்க பாரு, சந்தியா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் இங்க ஸ்டே பண்ணிட்டு காலையில வீட்டுக்கு போயிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. தெரியுமா? எனக்கு தெரியுமா? எனக்கு தான் தெரியும். ஒண்ணும் ஆகாதுடி. நீ சரி இரு. ஒரு நிமிஷம் கண்ணை மூடு. எதுக்கு? கண்ணை மூடேண்டி. தீண்டி தீண்டி தீயை மூட்டுகிறாயே, தோண்டி தோண்டி தீனை ஒட்டுகிறாயே, நீயே காதல் நூலகம், கவிதை நூல்களாயிரம். ஏய், என்ன பண்ற? இருடி. டேய், என்னை தீண்டி தீண்டி தீயை மூட்டுகிறாய், தோண்டி தோண்டி தீனை ஒட்டுகிறாய். என்னது இது? எதுக்கு உன் ஷர்ட்டை எனக்கு கழட்டி போட்டு விட்ட? உனக்கு தான் வீசிங் இருக்குன்னு சொன்னீல. ரொம்ப குளிர் வந்துட்டா. அதான் இது நல்ல கனமா இருக்கும் இந்த சட்டை. இதை போட்டுட்டு தூங்கு, குளிராது. உனக்கு எது கேக்குற? ரொம்ப பண்ணாதடி. என்ன, இதை போட்டுட்டு நீ இந்த பெட்ல தூங்கு, நான் அந்த சைடு தூங்கிறேன். ரொம்ப குளிர்னா சொல்லு. ஏன் கட்டி பிடிச்சிட்டு தூங்க போறியா? உனக்கு மட்டும் ஏன்டி புத்தி இப்படி போகுது? எல்லாம் என் நேரம்டா. சரி, நான் போய் டோரை லாக் பண்ணிட்டு வரேன். நீ இங்க தூங்கு, நான் அந்த சைடு தூங்கிக்கிறேன். ஓகேவா? ரொம்ப குளிர்ச்சுன்னா சொல்லு, பெட்ஷீட் எடுத்து பொத்தி விடுறேன். ஏன் எனக்கு கை கால் இல்லையா? ஐயோ, சூடாது. ஏன்டி உங்களுக்கு இருக்க? ஆமா, எனக்கு ஒரு டவுட்டு. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு
ஒன்று சொன்னேன் ஞாபகம் இருக்கா? என் விருப்பம் இல்லாமல் என்னை நீ தொடக்கூடாதுன்னு. என்ன இப்போ உன்னை நம்பி எப்படி நான் இங்கே தூங்குறது? ஏய் என்னடி? சொல்லு. அப்புறம் அன்னைக்கு ஒன்று சொன்னேன், நீ யாருன்னு கேட்டேன். 3 முடிச்சு போட்டில? 3 முடிச்சு போட்டேன்னா அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? உன் பொண்டாட்டி தானே? இப்போ எந்த உரிமையில நான் இங்கே தூங்குறது சொல்லு பார்க்கலாம். என் பொண்டாட்டிங்கிற உரிமையில தூங்கிட்டோம் என்ன? என்னை நான் பெண்ணாக எப்பொழுதுமே உணரல, உன்னாலே பெண்ணானே எப்படி என தெரியல, விலகி இருந்திட கூடுமோ பழகும் வேளையிலே, வேணாம், அப்படி பார்க்காத. வேணாம் வேணாம். விவரம் தெரிந்த பின்னோடினார் தவறுதானதிலே, ஏனடா இது ஏனடா கள்வனே பதில் கூறடா, அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு தரம் பார்க்கவா, ஐயோடி ஐயோடி மயங்கி மடியினில் பூக்கவா. மிருதுலா ஏன் பைக்ல ஏறினதுல இருந்தே ஒண்ணுமே பேசாமலே வர? எதுவும் பேச தோணலை சார். புரியல. இந்த பயணம் இப்படியே போனா கூட நல்லா இருக்கும்னு தோணுது. எங்க போலாம்? எங்க வேணாலும் போகலாம். நான் உன்னை பார்த்தது பூர்வ ஜென்ம பந்தம், நீண்ட நாள் நினைவிலே வாழும் இந்த சொந்தம், நான் இனி நீ நான். பீச்சுக்கு போலாமா? போகலாம். நைட் டைம்ல டிராவல் பண்றது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. பனி டைம் இருக்கிறதுனால உடம்பு சரியில்லாமல் போகலாம். ஆனால் இது நல்லா இருக்கு. உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல, போயிட்டே இருக்கலாம். நான் மேலே கை வச்சிருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்ல பரவாயில்ல. தேங்க்ஸ். தேங்க்ஸ் வேணாம். நமக்குள்ள இனி சாரியோ தேங்க்ஸோ எதுவும் வேணாம். ஓகே. என்ன பொண்டாட்டி ஃபோன் பண்ணிட்டு ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கு. அது ஒன்றும் இல்லை புருஷா, என் புருஷனை சைட் அடிச்சிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. நான் தானே அடிக்கணும், அதான். வேணும்னா 4 பேரை கூப்பிட்டு சைட் அடிக்க சொல்லவா? ஓ, அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? எங்க பண்ணுங்க பார்க்கலாம். ஏன்டி நீ வேற என்ன இந்த மூஞ்சி பார்க்கறது பத்தாதா, இதுல 4-5 மூஞ்சி வேற வந்து பார்க்கணுமா? அதுங்கெல்லாம் பார்க்குமா? எனக்கு இந்த மூஞ்சி மட்டும் பார்த்தா போதும். என்ன மூஞ்சிமா பண்றீங்க? யார் சொன்னது? என் புருஷனுக்கு என்னவா அழகு. ஆனாலும் நான் மட்டும்தான் ரசிப்பேன். நானா இவன் நேரம் காசி காசின்னு காசியோட நினைப்பிலே இருந்தேன். அவர் பேர் ராமேஸ்வரத்துல உட்காந்துருக்காரு. ஓய் ஆமா, பின்ன தொட முடியாத தூரத்துல போய் உட்காந்துருந்தா அப்படிதான் சொல்லுவாங்க. மிஸ்டர் காசி, மிஸ்ஸஸ் காசிநாதன் ஹரிப்ரியா. என்ன வழக்கத்தை விட இன்னைக்கு சேட்டை கொஞ்சம் அதிகமா இருக்கு. சரி, நேர்ல வந்து அடக்குனாதான் உண்டுன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன வர முடியல, அவ்வளவுதான். மாப்பிள்ள நேர்ல வந்ததுக்கு அப்புறம் இப்படி பண்ணடி, உனக்கு அப்புறம் இருக்கு. நீ முதல்ல வாயா, வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஓகே. வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ? வரதா இருந்தா வந்துருவேண்டி. அததான் நானும் சொல்றேன், வாங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னு நானும் பாக்குறேன். நான் நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன். ஆனா அதெல்லாம் எப்படி? பிச்சிருவேன். நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லியே ஒண்ணு ஒண்ணா பண்ணிடுறது. இதுல ரொம்ப தூரத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு வீடியோ கால்ல ஒண்ணு பேசுங்க. ஆள பாரு. பாரு யாரு வேணும்னு சொன்னா? இங்க பாருங்க புஜிமா, வழக்கத்தை விட நீங்க தான் சேட்டையா பேசுறீங்க. நான் நல்லா தான் பேசுறேன். ஓகே. ஏன் இது சேட்டைனா? அப்போ நேர்ல வந்து பண்றதுக்கு பேரு சேட்டை இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்ப என்ன பேர் வைப்ப? புஜிமா வேணாம், அடிச்சிருவேன். ஆட்டி என்ன தொட முடியாத தூரத்துல இருக்கோன்னு தைரியமா அப்பப்பா இருந்துட்டா. புஜிமா என்னடி ஆளு ஒரு மார்க்கமா தான் இருக்கீங்க.
ஒன்றும் சரியில்லை. மார்க்கமா இருந்து என்ன பிரயோஜனம்? தொட முடியாத தூரத்துல இருக்கும்போது என்ன பண்றது? இனி வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன, வரலைன்னா என்ன? சிரிப்பு. சரி, ஊருக்கு வந்து வளர்மதிய மறுபடியும் வயசுக்கு வர வச்சிருவோம். புஜிமா, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே இதுதான். நீங்க கெட்ட பையன். ஆஹா, என்ன ஆஹா? ஆமா. ஆமா, கெட்ட பையன்தான். பொண்டாட்டிக்கிட்ட கெட்டவனா இருந்தாதான் நிறைய விஷயத்த சாதிக்க முடியும். என்னடி? சரியில்லை சரியில்லை சரியில்லை, அவ்வளவுதான். நான் ஒண்ணு பேச ஃபோன் பண்ண நீங்க என் மைண்ட் வேற வேற மாதிரி மாத்துறீங்க. எனக்கு வெக்கமா இருக்கு புஜிமா. வெக்கமா இருக்கா? ஆஹா, ஒரு குழந்தைக்கு அம்மா ஆக போறீங்க. என்ன என்கிட்ட வெக்கம்னு எனக்கு தெரியல. அது எல்லாத்துக்கும் இருக்கிற வெக்கம் தான். போங்க புஜிமா. எங்க போகணுமா? நான் அங்க வரணும்னு தான் நினைக்கிறேன். போக சொன்னா எங்க மறுபடியும் ராமேஸ்வரத்துக்கே போறது. போவீங்க, போவிட்டு வேடிக்கை பார்ப்போம் பாருங்க. வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கியே. ஆரம்பிச்சிட்டீங்க பாத்தீங்களா? நான் எப்போதுமே அழகுதான். இல்ல, அது அழகுதான். ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு மாதிரி. ஆஹா, ஓகே ஓகே. சரி, ஓகே. எப்படியும் ஊருக்கு வர்றதுக்குள்ள நமக்கு பாப்பா பிறந்துரும். அதுக்கப்புறம் தம்பிக்கு ரெடி பண்ணணும்ல, அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமா? ஏமா புரியலையா? இப்போ நமக்கு பாப்பா வந்துரும். அதுக்கப்புறம் தம்பிக்கு ரெடி பண்ணணும்ல, சொல்லியிருந்தேன்ல, மறந்துட்டியா? அதனால அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்பவே கிளாரிபிகேஷன்ல பண்ணிக்கிட்டாதான் பின்னாடி நல்லா இருக்கும். புஜிமா, இருந்தாலும் உங்களுக்கு இந்த கூட தாகாது என்ன? அங்க இருந்துட்டு என்னென்ன பேசுறீங்க? நீ நேர்ல வாங்களே, நம்ம லைவா கிளாரிபிகேஷன் பண்ணலாம். வரமாட்டேன்னு நினைப்போ? வந்தேன்னா லைவ் கிளாரிபிகேஷன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஐயோ ஐயோ ஐயோ, சரியான பேட் பாய். சரி, அதை விடுங்க. சாப்பிட்டீங்களா? ஏன் சாப்பிடலன்னா ஊட்டி விட போறியா? ஏய், என்ன? ஏக்கு அப்புறம் பி, பீக் அப்புறம் சி. சிக்கு அப்புறம் டி, டிக்கு அப்புறம் இ, அப்படியே போயிட்டே இருக்கும். சரி, அப்புறம் புஜிமா, உங்க பேச்சு ஒண்ணுமே சரியில்லை. நீங்க போங்க, நான் வைக்கிறேன். சும்மா ரொமான்டிக்கா பேசுறேன்டி அம்மா. இருந்தாலும் புருஷன்கிட்ட இவ்வளவு வெக்கம் ஆகாதுப்பா. புருஷன்கிட்ட தான் வெக்கம் இருக்கும், பின்ன வேற யார்ட்ட இருக்குமா? போங்க, ரொம்ப வெக்கமாயிடுச்சு. சரி சரி, இதுக்கே வெக்கம்னா சரி சரி.